பொட்டப்புள்ள பார்த்தோம், ஒரு பொட்டப்புள்ள போயிடுச்சு, ஒரு பொண்ணு தானே இருக்கு. சரி நம்ம குடும்பத்திலேயே காட்டுனா அவளுக்கு இல்லை. என்ன சொல்றேன்னா ஒரு மனசாட்சின்னு இருக்கு. என்ன நிரந்தரமா இல்லைன்னா ஆண்டவர் படிக்க முடியும். நல்லா தான் வைப்பாரு. இன்னும் கட்டு போக மாட்டேன். என்ன கட்டு என்ன விட்டு கொடுத்து போக கெட்டு போக மாட்டான், கெட்டு போறவங்க விட்டு விட மாட்டான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இன்ன வரைக்கும் அவள்கிட்ட நான் பேச மாட்டேன், அவன் என் வீட்டு வர மாட்டான். ஆடு வச்சிருந்தான் அந்த மார்கழி மாசம் போல சேர்த்துரும். இல்ல ஆடுதான் செத்துல 3 வருஷம் வச்சிருந்து எல்லாத்தையும் கொடுத்து ஆடு செத்துல கண்டிப்பா உன் ஆடு செத்து போச்சு. இந்த கடைசி என்ன பண்ண போற? வந்து பாரு விஷயத்த சொல்லிடலாம். ஒண்ணு இல்ல விஷயத்த சொல்லிட்டா போகுது. இல்ல 2 வருஷம் ஆச்சு அந்தப்பா ஒரு ஒண்ணு முதல் கொடுக்க முடியல. குச்சிக்க எதை பண்ணிக்க ஒரு வாரத்துல முடிக்கல. இன்னைக்கு என் மூவனுக்கு நாட்டம் சம்பளம் வாங்குறான். புண்ணியம் போ கபடி தானே வேற எங்க ஒர்க் பண்றது? போயிட்டு இருக்கானே. இங்க இப்ப நைட்ல வந்தா வீட்டுல இருந்து வீட்டுக்கு கபடி வந்தாங்க. ரெண்டு பெட்டு வாங்கினா ஒரு கோட்டு காட்டுப்பட்டேன். அவனுக்கு வந்து கோட்டுடா அவன் என்ன ஒரு இடம் இது அவன் காட்டுப்பட்டான். இதை யாரு சொல்றா? தேவனுக்கு போடுறான், இது வெளி பிடிக்கிறான். என்ன ஒண்ணு அட்டு வாங்கலாம். இல்லை அவன் என்ன கேட்ட பணம் வாங்க சொல்றான். அவனை கேள்வி என்ன அதெல்லாம் கரெக்டா ஒட்டும். எல்லாம் மெட்ராஸ்ல மாட்டி வச்சுட்டு இருக்கிறோம். இதெல்லாம் உண்டாங்க மெட்ராஸ் சிட்டில இருக்காங்கன்னா ஒரு வருஷம் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு வக்கீலுக்கு என்ன விவரம் தெரியுதோ, என்ன கிரிமினல் தெரியுதோ அவங்களுக்கு. கிராமத்துல சாம்பு ஊட்டி பணம் வாங்கிட்டு போய் இதே வாங்கி போற கையெழுத்த வாங்க மாட்டேன். அவங்ககிட்ட இருந்து பச்சை பேப்பர்ல அந்த பச்சை பேப்பர் வாங்கிட்டு வந்து சொல்லி பென்சிலாம் கைது வாங்கிக்குவேன். அவங்க தவறுன்னு சொன்னா அந்த பென்சில் அந்த அல்ல அப்புறம் பாரு அதை அழைச்சிட்டு இவங்க வீட்டை எங்களுக்கு அடமானம் போட்டுக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லி கொண்டு ஏதோ விவரத்தை சொல்லுங்க. என்ன இருக்கிறவங்க குச்சியா போய்கிட்டோம். குச்சில அவர் என்ன சொல்றாரு? தப்பான இதை சொல்றாரு. நீங்க என்ன செய்வீங்க? இப்ப அழிச்சு போட்டு நீங்க என்ன எழுதி வச்சுப்பீங்க. வராத கடை என்ன கேட்ட அதுதான் சொல்றேன். அதுதானா அது தேவையே கிடையாது. அப்படி ஒரு காசு அப்ப நீ காசுல முடிஞ்சு நம்மளுக்கு விவரமா இதுல ஆரம்பிச்சு இங்க முடிகிற மாதிரி வெளில வரணும். அந்த ஸ்டாம்ப் போட்டு வெளில வரணும். ஏமா அடிக்கிற அப்படியே கோடு போடுவோம் எல்லாத்துலயும். அதே மாதிரி அதுல போட்ட மாதிரி எல்லாத்தையும் போடுவோம். போடு ரொம்ப பெருசா போடு. வெளியே வரணும் சாம்புல கையெழுத்து போட்டாலே சரிதான் போ. சரிக்குமே இதுக்கு மேல நீ ரெடியா இருந்துக்க. என் பேர் புள்ள சொல்லு மேல அம்மா தானே பெருமா எங்க அத்தைக்கு அம்மாளா வேணும். அண்ணன் செத்துட்டாரு, அண்ணி தானே இருக்காங்க. நாங்க அந்த கல்லு விடுங்கிறதால பழைய தெரியல காகாய மாமா கண்ட பெரிய கல்லு விடு ஒண்ணு நாட்டு வீடு போட்டு விடு அந்த வீடு நாங்க
மாக்கெல்லாம் போயிட்டு வண்டி வேலை பிடிச்சிருக்கு பம்பில் கையெழுத்து போடுவீங்களா நீங்க? கீழே கொஞ்சம் பாது புரியாதுன்னா சாதாரணமாக செய்யும் எடுக்கக்கூடாது பழமாக போகும். கொஞ்சம் வர வச்சு நீங்க 3 மாசத்துல கொடுத்துட்டு திரும்பி வந்து நல்லா இருக்காது. சரிங்களா? இதுக்கு மேல நான் என்ன சொல்றதுக்கும் இல்லை. சரிங்களா? வேற நானும் நிறைய நடத்திட்டு இருக்கிறேன். சரியா? எங்களுக்கு எப்படி ஆர்குமெண்ட் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுது. அதனால பணத்தை கொடுத்து நீங்க இதை வாங்கி வச்சிருக்க சொல்லிட்டேன். கூப்பிட்டு வர்றா ஆடி மாசம் சொல்றாங்க. ஆடி மாசம் சொன்னாங்க. ஆடி மாசம் தான் சித்திரை பூ இந்த மாதம் ஆடி மாசம் அவங்க சொல்லிட்டாங்க வாயால. அவன் வந்து எப்படிலாம் தெரியாது. தம்பி தான் கைத்து போட்டுருக்கு. தம்பி கைத்து போட்டு நாளைக்கு வந்து தம்பி தான் இது பண்ணணும். அவங்க வந்து சாய்ச்சி தான் கைது போட்டுருக்காங்க. நாளைக்கு தம்பி கூட சம்பளம் வைக்கலாம். ஓட்ட கூட இருக்காங்க. பார்த்து நீ ரெடி பண்ணி கொடுத்துட்டு அவரெல்லாம் ரெடி பண்ண மாட்டாரு. அவங்க ரெடி பண்ணி அவங்கள பார்க்க வேண்டியது. இல்ல இல்ல அது நீங்க கேளுங்க. இல்லன்னா நீங்க எல்லாம் ஊட்ட பாத்துட்டு போறீல்ல. 10,000 5000 சின்ன மகன் வசதியா கொடுத்தது. எந்த காலத்துல என்னவா என்ன பண்றது பையன்?